ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே காய்ஸ், இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை டிஜே ஆஸ்மோ ஆக்ஷனோட சினோவா ஆடியோ அடாப்டரோட நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ ஃபுல்லாகவே வந்து டிஜே ஆஸ்மோவில் தான் ரெக்கார்ட் பண்ணது. ஹே காய்ஸ், வெல்கம் டு வீக் கிரிட்டிக். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து ஒரு டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து அதை பற்றி கேட்டிருக்கீங்க, எங்கே வாங்கினீங்க அந்த மாதிரிலாம். ஸோ அதோட ஆடியோ அடாப்டர் வந்து நான் வந்து இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ இது எங்கே வாங்கினேன்னா, வந்து யூகேயில் இருக்க டிஜிஐ ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கினேன் என் ஃப்ரெண்டு மூலமாக. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு மூலமாக இன்னொருத்தர் மூலமாக எனக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து அடைஞ்சிது. ஸோ இதை வந்து நான் 2 வாரமாக டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோவாக பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து இது வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் அந்த அடாப்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன மேனுவல், அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரண்ட்டி கார்டு. இந்த அடாப்டரில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி சார்ஜரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக்கு, அதாவது ஆடியோ ஜாக்கு. ஸோ அதையே நீங்கள் வந்து அட் அ டைம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே டைமில். ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த அடாப்டரில். அடாப்டரும் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கோப்ரோ அடாப்டர் மாதிரி தனியாக வந்து நீங்கள் ஹெல்மெட் பக்கத்தில் எங்கேயே மாட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரிஜினல் கேசிங்கோடய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த அடாப்டரை நான் வந்து 4500 வாங்கினேன். 4500 ஒர்த்தா சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த அடாப்டரை பார்த்தீங்கன்னா சைனோவான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பண்ணுறாங்க. இது ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி தான், ஆனால் வந்து டிஜிஐயோட கொலாபரேட் பண்ணி அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ டிஜிஐ ஆன்லைன் சைட்லேயே வந்து அஃபிஷியலாகவே இதை வந்து விற்கிறாங்க. நம்ம இப்போ வந்து ஆக்ஷன் கேமராவோட என்னோடய போயா M1 மைக், அதாவது இந்த லாவியர் மைக்கை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மைக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்போ வந்து இதோட வாய்ஸ் வந்து நீங்கள் வந்து டிஜே ஆஸ்மோ ஆக்ஷனோட தான் வந்து நீங்கள் கேட்குறீங்க. இதில் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்படி தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ ஃபுல்லாகவே வந்து டிஜே ஆஸ்மோவில் தான் ரெக்கார்ட் பண்ணது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது வந்து நான் இந்த மைக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். அந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா காற்று அடிக்குது. காற்றுலேயும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் இன்பில்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நாய்ஸ் ரிடக்ஷனோட தான் வரும் இன்டர்னல் மைக்லேயே. இது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மைக்கில் இங்கே வந்து மேலே ஒரு டெத் கேட்டில்னால் அந்த ஸ்பான்ச் இருக்கனால கொஞ்சம் இது வந்து ஒரு விண்ட் மஃப்ளர் இருக்கனால இது வந்து கொஞ்சம் நம்ம விண்ட் நாய்ஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம மைக்கை எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மைக் இல்லாமல் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து 1 அடி தான் இருக்குது எனக்கும் வந்து கேமராவுக்கும், ஆக்ஷன் கேமராவுக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எந்த ஒரு எடிட்டிங்கும் பண்ண போகிறதில்ல. இந்த ஆடியோ வந்து நான் அப்படியே அந்த வாய்ஸில் தான் விட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆக்ஷன் கேமராவோட நம்ம போயா MM ஷார்ட்கன் மைக்கை வந்து போட போகிறோம். முதல்ல வந்து நம்ம இதை மாட்டிக்கலாம், நம்ம சைனோவா கேபிளை மாட்டிக்கலாம். ஸோ மாட்டிட்டோம். இப்போ வந்து இதில் நம்ம ஷார்ட்கன் போயா ஷார்ட்கன் மைக் இருக்குல்ல, அதாவது M11. ஸோ அந்த மைக்கை வந்து போட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து தனி கேபிள் இருக்குது. இந்த மாதிரி கேமராஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து ஒரு மைக் சிம்பிள் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அந்த மைக் சிம்பிள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு வந்து செட்டப் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேசிங் இல்லை. ஸோ கேசிங் இருந்தால் நம்ம வந்து இதை இப்படி தனியாக பிடிக்க தேவையில்லை, அப்படியே நம்ம எடுக்கலாம். இப்போ நீங்கள் வாய்ஸ் கேட்குறது வந்து போயா MM1 அந்த மைக்கில் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து 1/2 அடி கேப்பில் இருக்குது. நல்லா காற்றடிக்குது இன்றைக்கி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், சுற்றி நல்லா காற்றடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த மைக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியல. நான் எந்த ஆடியோ கரெக்ஷனும் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் வந்து போட போகிறேன்.
ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் போடுங்க. இப்போ வந்து நம்ம மைக் மாட்டிட்டோம். மைக்லேருந்து தான் வந்து உங்களுக்கு இப்போ என்னோடய வாய்ஸ் கேட்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைக் ஐக்கான் இங்கே வந்து மேலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு சின்ன மைக் ஐக்கான் மேலே இங்கே தெரியுதுல்ல, ஸோ அதுதான் வந்து அடையாளம் மைக் மாட்டினதுக்கு. இங்கே எப்படி வாய்ஸ் இருக்குதுன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்களே கேட்டுட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் எப்படி வாய்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நான் நார்மலாக தான் பேசுகிறேன், ரொம்ப கத்திலாம் பேசலை, ஆனால் மாஸ்க் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு தெரியல. லெட்ஸ் கோ. ஸோ சென்னையில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாளாகவே வந்து கிளைமேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, மந்தமாகவே இருக்குது. வெயில் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் ரொம்ப குளிர்லாம் சொல்ல முடியாது, ஹாட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நான் விண்டோ கீழே இறக்கிட்டு அவுட்டர் நாய்ஸு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த அவுட்டர் நாய்ஸோடு நம்ம கேட்போம். ஓகே, ஸோ இப்போ அவுட்டர் நாய்ஸ்லாம் உங்களுக்கு கேட்குது. அவுட்டர் நாய்ஸு உள்ளே வருதான்னு தெரியல, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து பைக்கில் எப்படி இருக்குன்னு, பைக் ஓட்டிட்டு பைக்கில் எப்படி இருக்குன்னு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அப்படியே வந்து நம்ம அங்கே ஷிஃப்ட் பண்ணுவோம். வாங்க போகலாம். ஓகே காய்ஸ், இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை DJI Osmo Actionோட Senovo ஆடியோ அடாப்டரோட நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் என்னோடய செட்டப்பு. மைக்கு வந்து ஹெல்மெட்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ மாஸ்க்கும் போட்டிருக்கேன். எப்படி ஆடியோ வரும்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ வாங்க ஒரு ரைடு போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஹெல்மெட்டை கவர் பண்ணாமல் ஓட்ட போகிறேன். இப்போது ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹெல்மெட்டை மூடாமல் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து 40 km ஸ்பீடில் போகிறேன். ஸோ ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஆக்ஷன் கேமரா வந்து ரொம்ப நல்ல கேமரா, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். இப்போ வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அமேசான்லேயே வந்து வித் வாரண்டியே வந்து 21,000 தான் வந்து நான் பார்த்தேன். இப்போது பிக் மில்லியன் டே சேல் வர வரும். சேலில் இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாகும். நீங்கள் கண்டிப்பாக இந்த கேமரா வாங்கலாம். இதோட வெர்ஷன் 2 வேறு வரப்போகுது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கினோன்னா நீங்கள் அதையும் வாங்கலாம். ஸோ இந்த காஸ்ட்டுக்கு இந்த கேமரா நிஜமாகவே ஒர்த்து தான். ஆனால் இந்த ஆடியோ அடாப்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4,500 ரூபா. அதுதான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இதே கோப்ரோவோட அடாப்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3,800 ரூபா அந்த மாதிரி தான் வருது அமேசானில். ஆனால் இது வந்து இந்தியாவில் கிடைக்கிறதில்ல, அந்த ஒரு ட்ராபேக் தான். ஸோ இப்போ ஹெல்மெட் மூடிட்டு உள்ளேருந்து பேசலாம். ஸோ இப்போ ஹெல்மெட் மூடிட்டேன். இப்போது வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, எக்கோ வருதா இல்லையா அப்படின்னு தெரியல. மைக் வந்து என்னோடய வாய்க்கிட்டே தான் வச்சுருக்கேன். மைக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா போயா M1 அந்த மைக்கு. உங்களுக்கு நான் இதை பற்றி ஏற்கனவே ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நான் மேலே போடுறேன். நீங்கள் அதோட லிங்க்கை வந்து பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். நீங்கள் அந்த மைக் வாங்கணுன்னா நீங்கள் அதுலேருந்து வாங்கிக்கலாம். ஸோ மெயினாக வந்து மோட்டோ லாகிங்காக தான் வாங்கினேன். இவ்வளோ நாள் வந்து நான் எப்படி என்னோடய மைக்கை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, கேமரா தனியாக ரெக்கார்ட் ஆகும், அதுக்கப்புறம் என்னோடய மைக்கை வந்து என்னோடய ஃபோனில் வச்சுட்டு நான் அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணி கடைசியில் 2 வீடியோ வந்து சிங்க் பண்ணேன். கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். ஆனால் வந்து உங்களுக்கு பழகிடுச்சுன்னா
உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் என்னோடய பழைய கேமரா பார்த்தீங்கன்னா எக்கன் H9R. ஸோ அந்த கேமராலையும் நான் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து மெயின் ரோடு வந்துட்டோம். ஸோ இந்த மெயின் ரோட்டில் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் நம்ம இந்த ஆடியோ ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல, போய் தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கேட்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல கேமரா. கொஞ்சம் உங்களுக்கு வைட் ஆங்கிள் கிடைக்காது, ஆனாலும் வந்து கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். பிரைட் லைட்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆடியோ அடாப்டரை பற்றி சொல்லணுன்னா, இந்த ஆடியோ அடாப்டர் வந்து அலி எக்ஸ்பிரஸில் கிடைக்குது. ஆனால் இப்போ வந்து சைனாவிலேருந்து எந்த ப்ராடக்ட்டும் வராதனால அலி எக்ஸ்பிரஸில் வாங்க முடியல. அலி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா தான். ஆனால் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, என்னால் டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த கேமரா வந்து எல்லாருமே வந்து லேட்டஸ்ட் ஃபர்ம்வேருக்கு அப்டேட் பண்ணிடுங்க. லேட்டஸ்ட் ஃபர்ம்வேருக்கு அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்து வாய்ஸில் கிடைக்கும். இல்லைனா வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் அந்த சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் உள்ள ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து நல்ல லவுட்னஸோடு கிடைக்குது. இது எப்படி அப்கிரேட் பண்ணணும்னா ரொம்ப ஈஸி தான். உங்கள் மொபைலில் வந்து DJI Mimo ஆப்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கேமராவோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதிலே உங்களுக்கு கேட்கும் ஃபர்ம்வேர் வந்து அப்டேட் பண்ணணுமான்னு. உடனே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், அப்டேட் ஆயிரும். ஐ திங்க் இது நிஜமாக ஒர்த்து தான். இந்த கேமரா வந்து என்னோடய வீலாகிங் செட்டப் வந்து மொத்தமாகவே வந்து 25,000 முடிக்கணும்னு தான் நான் நினச்சேன். இந்த அடாப்டர் வந்து 4,500, அதுக்கப்புறம் கேமரா வந்து 19,000. ஸோ ரெண்டும் சேர்த்திங்கன்னா 23,500. அதுக்கப்புறம் 600 ருபீஸ்க்கு வந்து நான் ஒரு ட்ரைபாட் வாங்கினேன். அதாவது வீலாகிங் மாதிரி பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ட்ரைபாடு. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 25,000 என்னோடய பட்ஜெட்குள்ளேயே வந்துருச்சு. மோரலஸ் இப்போ நான் போயா மைக் வாங்கியிருந்தாலுமே எனக்கு வந்து 1,500 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும். ஸோ ஒரு 26,000 இது ஒரு நல்ல வீலாகிங் செட்டப்பு. ஸோ என்னோடய வீடியோஸ் இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் வந்து இந்த கேமரா செட்டப்பில் தான் வந்து வரப்போகுது. ஸோ வந்து நீங்கள் கோயிங் ஃபார்வர்டு ஃபுல்லாகவே இந்த DJI Osmo ஆக்ஷனும் அப்புறம் அந்த போயா ஷாட்கன் மைக்கும், இல்லைனா வந்து இந்த மைக்லேயும் இந்த அடாப்டர் ஆடியோ அடாப்டர் யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ இப்போ நல்லா ஸ்பீடாக போயிட்டு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க. எனக்கு வந்து பயங்கரமாக வின் வாய்ஸ் கேட்குது. ஆனால் வந்து இந்த கேமராவில் அது ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே போடுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கேமரா எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அந்த வீடியோவிலே வந்து கீழே கமெண்ட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து போய் பாருங்கள் அந்த வீடியோவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸு உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்கணுன்னா கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பர்சனலைஸ்னு கொடுங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு இமீடியட்டாக தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.